பல நாள் கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே எதையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன் நான் தான் நீ வேறில்லை முகமிழைத்தாள் அதில் முத்தத்தாள் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே இதழச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே கண்கள் நீயே காற்றும் நீயே. வணக்கம் கிஷான், எப்படி இருக்கிறீங்க? நல்லா சுகமாக இருக்கிறீங்க, பார்க்க தெரியுது. ரைட், இன்றைக்கு 16வது பர்த்டே அப்படி தானே? ஸ்வீட் 16 வந்து வீட்டில் வந்து கொண்டாட போகிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்கள் மூலமாக ஒரு சர்ப்ரைஸாக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. எங்களை கண்டிருப்பீங்களா முதல்ல? ரைட், நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்சரிலேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் கிஷாந்துக்கு இனிய 16வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், அடுத்ததாக என்ன கேட்போம் வந்து தெரியும். என்ன கேட்போம்? யார் அனுப்பினு கேட்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம், யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. சித்தியும் சித்தப்பாவும். சித்தி எங்க இருக்கிறாங்க? கனடா. என்ன பேர் சித்திக்கு? கிருபா. இல்லையே, அவங்க அனுப்பல. சித்தப்பாக்கு என்ன பேர்? ஜெயரூபன். இல்லை, சாரி, ஜெயா சித்தப்பான்னு சொல்ற நீங்க. ரைட், இல்லை, சித்தியும் அனுப்பல, சித்தப்பாவும் அனுப்பல. வேற யாராவது? வேற யாராவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். சித்தியும் சித்தப்பாவும் தான். ஷூரா சொல்றீங்களா? இல்லை. எந்த நாட்டில் இருக்கிறாங்க அவங்க? கனடாவில் இருக்கிறாங்க. இல்லை, இந்த கிஃப்ட் வந்து கனடால இருந்தே வரையில. முதல்ல வேற யாராச்சும் கண்டுபிடிங்க பாப்போம் டக்கண்டு. சித்தியும் சித்தப்பாவின் தவிர வேற ஒரு ஆக்கள் அனுப்பியிருப்பாங்கன்ற யாராக இருக்கு? வேற அங்க பாக்குறீங்க. வேற யாக்கள் அனுப்ப மாட்டாங்க. அப்படியா? உறுதியா சொல்றீங்களா? ஆனா சித்தி வந்து ஏமாத்தி இருக்கிறாங்களே கிஷாந்த். அனுப்பாம கிஃப்ட் எல்லாம் அனுப்பாம இருக்காங்க. வேற யாக்கள் யாராவது சொல்லுங்க பாப்போம் டக்கண்டு. அம்மாவா? அக்கா. அக்கா அனுப்பியிருப்பாங்களா? இல்லையா? சரி, ஃபர்ஸ்டா வந்து உங்களை வாழ்த்தி உங்களோட 16வது பர்த்டே வந்து ஸ்வீட்டாக அமையணும்ட்டு ஃபர்ஸ்டா ஒரு ஸ்வீட் கிஃப்ட்டை தருவோம்னு உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே கிஷாந்த் போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சாக்லேட் கேக் ஒன்று. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கிஷாந்த். வாங்க. ரைட், ஃபர்ஸ்டா வந்து ஒரு கிஃப்டை தந்துட்டோம். ஒரு அழகான சாக்லேட் கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. யாராக இருக்கு? சித்தியும் சித்தப்பாவும். இல்லைன்னு சொல்லிட்டனே. என்ன பேர் சொன்னீங்க சித்திக்கு? கிருபா சித்தி. இல்லை, வேற வேற யாராவது யோசிங்க. ஏன் அங்க பாக்குறீங்க? இங்க பாருங்க, கேமராவை பார்த்து கதைங்க. சரியான ஷையான ஆளா? வைக்கப்பட்ட ஆளா? சரி சொல்லுங்க. சித்தியும் அனுப்பல, சித்தப்பாவும் அனுப்பல. கனடான்னு சொன்னீங்க. இல்லை, வேற யாராவது? நீங்க கதைச்சத்தன் மாமாவும் கதைக்கலாம். வேற யாக்கள் இல்லை. அப்படியா? அப்ப படம் வந்து கிஃப்டை தந்துட்டு நான் போட்டேன் படம் வந்து. சரி, அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே என்று போட்டு ஒரு அழகான விஷயம் கார்டு ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷயம் ஹாப்பி பர்த்டே, அதுலேயும் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணுங்க. எடுங்க. காசு அனுப்பியிருக்கிறாங்க. எவ்வளோ காசு அனுப்பியிருக்கிறாங்க?
25,000 கொஞ்சம் பிள்ளை கதைக்கணும். 25,000 காசோட உங்களுக்கு உங்களை விஷ் பண்ணி வாழ்த்தி ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு ஒரு அழகான பொம்மை குட்டி போட்ட ஒரு கார்டு ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. யாராக இருக்கும்? யாராக இருக்கும் சொல்லுங்களேன். தெரியல. சரி, சித்தப்பாவையும் சித்தியையும் தவிர வேற ஒருத்தங்க கிஷாந்துக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருப்பாங்கன்ற யாராக இருக்கு? சொல்லுங்களேன். வேற யாரும் அனுப்ப சான்ஸ் இல்லை இல்லையே, வேற ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. நிமலன் அண்ணா எங்க இருக்கிறாங்க? கனடா. இல்லை, நிமலன் யார் அவங்க? மச்சான். சித்தின மகனா? இல்லை, அத்தேன மகன். இல்லை, ஏன் அத்தைய சொல்லாம மகன் சொல்றீங்க? வந்து நிக்கிறாங்களா? இங்க இருக்கிறாங்க. இல்லை, மூன்றாவது ஒரு ஆளை சொல்லியிருக்கீங்க புதுசா. மச்சானு மனப்பேல. சுஜி அண்ணா எங்க இருக்கிறாங்க? கனடால. இல்லை, திவா அண்ணா. எல்லாம் ஒரே அண்ணாவா வரப்போகுது. அப்படியா? திவா அண்ணாவும் இல்லை. சரி, 5 பேரை சொல்லிட்டீங்க. அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி செக் ஷர்ட் பிடிக்குமா? யாருக்கு தெரியும் உங்களுக்கு செக் ஷர்ட் பிடிக்குமா? சித்தி மட்டும் எடுத்தாரவா? இல்லையே, வேற ஒருத்தங்க எங்களுக்கு கதைச்சு சொல்லியிருக்காங்களே. இல்லை, கிஷாந்துக்கு வந்து செக் ஷர்ட் தான் பிடிக்குமென்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. யாராக இருக்கு? சொல்லுங்களேன். என்ன கண்டு? சித்தி தான். உறுதியா சொல்றீங்க? இல்லை, சித்திக்கு ஒரு கோலை போட்டு கேட்குமா? சித்தி அனுப்பல. சரி, அடுத்ததா 2 ஷர்ட் அனுப்பியிருக்கிறாங்க. செக் ஷர்ட்டு. என்ன, மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் பிராண்டட் செக் ஷர்ட் அனுப்பியிருக்கிறாங்க. 2 கலர்ஸும் பிடிச்சிருக்கா? ரைட். இப்படி பார்த்து செஞ்சுருக்குறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? சித்தின்னு சொல்ல வேணாம், வேற ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். நீங்க கதைக்கிறீங்களே இல்ல? வந்த நேரத்துல இருந்து சித்தி என்ன நிக்கிறீங்க? வேற அனுப்ப மாட்டாங்க, வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படியா? சரி, அப்ப நான் அடுத்த கிஃப்டையும் தாரேன். ஓகே, அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஒரு என்வலப் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த என்வலப்புல என்ன இருக்குமென்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதுவும் தெரியாது. சரி, பார்ப்போம். அதை என்னண்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரைட். ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என்னடா அப்ப ஒரு பேப்பர் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க அதுல? ரைட். விஜய் இந்த மூவிக்கு, அதாவது புதுசா வந்திருக்க ஒரு மூவி, அந்த மூவிக்கு போக சொல்லி 20 பேரை கூட்டிக்கொண்டு போக சொல்லிக்காங்க. யார் அந்த 20 பேர்? இது எல்லாரும் இங்க நிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்கள், அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரையும் கூட்டிக்கொண்டு போக சொல்லி அதோட என்ன அனுப்பியிருக்கிறாங்க? டிக்கெட்டும் அனுப்பியிருக்கிறாங்களா? அப்ப எவ்வளவு காசு அனுப்பியிருக்கிறாங்க? 25,000. முடியாது பாருங்க. 25,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? சித்தி தான். யார்கிட்ட படம் பார்க்க போறேன்னு கேட்டீங்க?
இவங்க கதை கேட்க சொன்னது. ரைட். அவங்க யாரோ தெரியாத அனுப்பியிருக்கிறாங்க. பட் அனுப்பினவங்க சந்தோஷப்படுவாங்க. எல்லாரையும் கூட்டிக் கொண்ட படத்தை பாருங்க. ரைட். ஃபைனலாக சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஒரே ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டை தந்தா தெரியும் யாரண்டு. அதில் எல்லாம் போட்டு கிடக்கு. ரைட். நீங்கள் 5 பேரை சொல்லியிருக்கிறீங்க. சித்தியை சொல்லியிருக்கிறீங்க, சித்தப்பாவை சொல்லியிருக்கிறீங்க, 3 அண்ணன் மேலே சொல்லியிருக்கிறீங்க. எல்லாரும் கனடாவில் இருக்கிறவங்கள தான் சொல்லியிருக்கிறீங்க. ரைட். இந்த 5 பேரில் ஒருத்தங்க யாராக இருக்கு? சித்தி இல்லையே. சரி, ஒரு கடைசியா 3 அண்ணன் மேலே சொல்லியிருக்கிறீங்க. அந்த 3 அண்ணன் மேல ஒருத்தங்க தான் அனுப்பியிருப்பாங்க. நிமல் அண்ணா. ஷூரா ஷூரா ஷூரா. அப்போ முடிவுக்கு வந்துட்டீங்க. 3 அண்ணன் மேல ஒரு மச்சான சொன்னீங்கன்னு. ஒரு மச்சான் 2 அண்ணன் மேல சொல்லியிருக்கீங்க. 2 மச்சான் மேல ஒரு அண்ணையை சொல்லியிருக்கீங்க. நிமலன் அண்ணா தான் அனுப்பியிருப்பாரு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அப்படியா? ஷூரா? முடிவில் மாற மாட்டீங்க. சரி பார்ப்போம். உங்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே 16th பர்த்டே கிஷான் போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட ஃபோட்டோ இல்லாட்ட ஃபோட்டோவும் போட்டு உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. நீங்கள் நினைச்ச மாதிரியே உங்களோட நிமலன் அண்ணா. எதிர்பார்த்தீங்களா அவங்க செய்வாங்கன்ட்டு? எதிர்பார்க்கல. இல்லை, நான் சும்மா சொன்னேன். ஹாப்பி 16th பர்த்டே கிஷான் என்று போட்டு நீங்கள் சித்தியெல்லாம் நிற்கிற ஃபோட்டோ எல்லாம் போட்டு உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, அவங்களோட சித்தியாக ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் போட்டு உங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க கிருபா சித்தி அண்ட் ஜெயா சித்தப்பா கனடாலேருந்து வாழ்த்தி இருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட். இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். ஊதி 100 கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் கிஷான், ஹாப்பி பர்த்டே டு யூ. கை தட்டி விடுங்க. இல்லை ரைட். அம்மா பத்திருங்க. கிஷான் தீட்டிருங்க அப்பா அம்மா. ரைட். இப்போ நாங்கள் கிருபா சித்தி ஜியா சித்தப்பா அவங்க சார்பாக வந்து கிஷாந்துக்கு கேக்கும் கட் பண்ணிட்டோம். எதிர்பார்த்தீங்களா? என்ன அப்போ முதல் நிமலன் அண்ணா சொன்னாங்க. நிமலன் அண்ணா அனுப்பி நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னீங்க. இப்போ சித்தி எதிர்பார்த்தேன்னு சொல்றீங்க. யார் கொண்டு வருவாங்க? ஓகே. இப்போ ஹாப்பி தானே? சித்திக்கு என்ன, சித்திக்கும் சித்தப்பாங்க என்ன சொல்ல போறீங்க? தேங்க்ஸ் மட்டுமா? வேற ஒன்றும் இல்லை? வேற ஒன்றும் சொல்ல விரும்பலையா? ஓகே. மீண்டும் மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாக இந்த கிஃப்ட் அனுப்பின கிஷாந்த் சித்தி சித்தப்பா கனடாலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.